தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு சார்பா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவி திட்டங்களை பத்தி தான். சமீபத்துல 5000 ரூபாய் வங்கி கணக்குல வந்திருக்கு. இனிமேல் 12000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எப்படி விண்ணப்பிக்கிறது? எல்லாத்தையும் நாம இப்ப தெளிவா விளக்கமா பார்க்கலாம். சரி, இந்த முழு விவரங்களையும் நம்ம ஒரு 6 பிரிவுகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இப்போ என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு யாரு தகுதியானவங்க, என்ன நிபந்தனைகள்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, ஒருவேளை நிராகரிக்கப்பட்டா என்ன செய்யறதுங்கிறதையும் வரப்போற முக்கிய அறிவிப்புகளையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு சுருக்கமான பார்வை பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய நிதி உதவிகள் பற்றிய அறிவிப்புகளை பத்தி தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே தகுதியுள்ள பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல மொத்தமா 5000 ரூபாய வரவு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு கணக்கு இருக்கு. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான உரிமை தொகை 3000 ரூபாயும் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. அதோட கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லி ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய வழங்கியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த 2000 ரூபாய் தேர்தல் நேரத்துல வர்றதுனால இது ஒரே ஒரு தடவை தான் கிடைக்குமான்னு. ஆனா அரசு இதை தெளிவுபடுத்தியிருக்கு. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டசபையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கோடைக்கால சிறப்பு நிதி இனிமே ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ மாநில அரசோட இந்த அறிவிப்புக்கு ஒரு போட்டியா மத்திய அரசும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வர போறதா சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, மகளிருக்காக 12000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு மெகா பேக்கேஜ் திட்டம். ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு புது திட்டம்னு சொல்லிட முடியாது. ஏற்கனவே நமக்கு கேஷ் மானியம், உர மானியம், PM கிசான் மாதிரியான திட்டங்கள்ல தனித்தனியா பணம் வருது இல்லையா? அந்த எல்லா மானியத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா 12000 ரூபாய் வரைக்கும் ஒரே பேமெண்டா பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரா அனுப்புறதுதான் இந்த திட்டம். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு இந்த திட்டம் செயல்படுத்தப்படலான்னு பேசிக்கிறாங்க. ஆஹா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரொம்பவே தெளிவா தெரியுது. பெண் வாக்காளர்களோட ஆதரவை வாங்குறதுக்காக மாநில அரசும் மத்திய அரசும் நேரடியா மோதுறாங்க. இந்த நிதி உதவி திட்டங்கள் தான் இவங்களோட முக்கியமான தேர்தல் ஆயுதமா இப்போ மாறியிருக்கு. சரி, இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? குறிப்பா இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த உரிமை தொகைக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? வாங்க அத பத்தி இப்ப விவரமா பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னா அதுக்கு முதல் படி அடிப்படை ஆதாரம் எல்லாமே உங்க குடும்பத்தோட ரேஷன் கார்டு தான். ஆமாங்க, குடும்ப அட்டை இல்லைன்னா இந்த திட்டத்துல சேரவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மத்த முக்கியமான தகுதி வரம்புகளை பார்க்கலாம். முதல்ல விண்ணப்பிக்கிற பெண்ணுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, உங்க குடும்பத்தோட ஒரு வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். மூணாவது, உங்க பேர்ல 5 ஏக்கருக்கு மேல நன்சை நிலமோ இல்ல 10 ஏக்கருக்கு மேல புன்சை நிலமோ இருக்கக்கூடாது. கடைசியா, ஒரு வருஷத்துல உங்க வீட்டு கரண்ட் பில், அதாவது மின்சார பயன்பாடு 3600 யூனிட்க்கு அதிகமா போயிருக்க கூடாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த உதவி கிடைக்காதுன்னு அரசாங்கம் தெளிவா சொல்லிருக்கு. அதாவது அரசு வேலையில இருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் கார், ஜீப் மாதிரி 4 வீலர் வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. சரி, இப்போ புதுசா அப்ளை பண்றவங்களுக்கும் தகுதி இருந்தும் எங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கவலையா இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டா என்ன செய்யணும், எப்படி மேல்முறையீடு செய்யணும், வாங்க பார்க்கலாம். பொதுவா புதுசா விண்ணப்பங்கள் வாங்கறதுக்கு அரசாங்கம் சிறப்பு முகாம்களை நடத்தும். இந்த கேம்ப் பெரும்பாலும் உங்க பகுதி ரேஷன் கடைகள்ல தான் நடக்கும். அதனால உங்க பகுதியில எப்போ முகாம்னு அறிவிப்பு வருதுன்னு கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டே இருக்கணும். அறிவிப்பு வந்ததும் அங்க போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி சரியா பூர்த்தி செஞ்சு தேவையான டாக்குமெண்ட்ஸோட கொடுக்கணும். உங்கள நிறைய பேர் விண்ணப்பிச்சு ஆனா உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு தெளிவான வழிமுறைய அரசாங்கம் கொடுத்திருக்கு. இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது டைம். உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு உங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த தேதியிலிருந்து சரியா 30 நாளைக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணணும். லேட் பண்ணவே கூடாது.
பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துல போய் ஆன்லைன்ல அப்பீல் பண்ணலாம், இல்லனா நேரடியா உங்க பகுதி வருவாய் கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓ ஆபீஸ்லயும் மேல்முறையீடு செய்யலாம். நீங்க அப்ளை பண்ணதோட ஸ்டேட்டஸ் என்ன, இல்ல மேல்முறையீடு செஞ்சதோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த kum.tn.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது இப்போ இருக்கிற நிலவரம். சரி, அடுத்து என்ன? எதிர்காலத்துல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு? கிடைக்க போற உதவித்தொகை இன்னும் அதிகமாகுமா? வாங்க அந்த முக்கிய அறிவிப்புகளை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே ஒரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. அதாவது வர்ற தேர்தல்ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இப்ப மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 ரூபாயா உயர்த்தப்படும் சொல்லிருக்காங்க. அப்போ கணக்கு போட்டு பாருங்க, மாசம் 2000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய். அதோட நாம ஏற்கனவே பார்த்த அந்த வருடாந்திர கோடைக்கால சிறப்பு நிதி ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு 26,000 ரூபாய் கிடைக்கும். பணத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான வாக்குறுதியும் இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இப்போ இருக்கிற கடுமையான தகுதி விதிகளை தளர்த்த போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதனால சுமார் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் புது பயனாளிகள் இந்த திட்டத்துல சேர்க்கப்படலாம். அப்படின்னா உதவி வாங்குறவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக வாய்ப்பு இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த முழு விவரங்களோட முக்கியமான சாராம்சத்தை ஒரு சுருக்கமா திரும்பி பார்க்கலாம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, தமிழ்நாடு அரசு இப்போ 5000 ரூபாய் கொடுத்திருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மாசம் 2000 ரூபாய் வீதம் வருஷத்துக்கு 26,000 தரதா சொல்லிருக்கு. இதுக்கு போட்டியா மத்திய அரசு 12,000 ரூபாய் தொகுப்பு திட்டம் கொண்டு வரலாம்னு பேசப்படுது. ஆனா இந்த உதவி கிடைக்கிறதுக்கு வருமானம், நிலம், சொத்துன்னு கடுமையான விதிகள் இருக்கு. நிராகரிக்கப்பட்டா 30 நாளைக்குள்ள மேல்முறையீடு செய்யலாம். கடைசியா இந்த எல்லா வாக்குறுதிகளுமே வரப்போற 2026 தேர்தலை மையமாக வச்சுதான் கொடுக்கப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.